Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ஸை வந்து எப்படி ரீஆர்டர் பண்ணுறது, டைனமிக்காக ரீஆர்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ கலர் நான் கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு பாட்டமில் வந்துருச்சு. மித்த எல்லா சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஆரஞ்சு கிளிக் பண்ணுறேன். ஆரஞ்சு வந்து எனக்கு பாட்டமில் வந்துடும், மறுபடியும் ப்ளூ வந்து எனக்கு மேலே போயிடும். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன், இது வந்து கீழே வந்துடும், மற்ற எல்லாமே மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி எப்படி டைனமிக்காகவே இந்த பார்ஸ் வந்து அதோட கேட்டகரிஸ் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஆர்டர் பார் டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணி 100% ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சப் கேட்டகரி அண்ட் பை சேல்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்னா ரீஜனை வச்சு நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரீஜன் வச்சு பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து 100% ஸ்டாக் பாராக மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெஷரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, குவிக் டேபிள் கால்குலேஷன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஓகேங்களா? இது வந்து கம்ப்யூட் யூசிங் பார்த்திங்கன்னா நம்ம ரீஜன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட் யூசிங் வந்து ரீஜன் கொடுக்கணும். ஓகேங்களா? கம்ப்யூட் யூசர் அண்ட் ரீஜன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 100% ஸ்டாக் பார் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபைன், நம்ம இந்த லெஜெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு பேராமீட்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா பேராமீட்டர் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஜியன் பேராமீட்டர். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கணும். நான் இப்போ ரீஜனில் இருக்கிற ஏதாவது ஒரு ரீஜனை வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சவுத் அப்படின்ட்டு. ஓகே, கிளிக் ஆன். ஓகே, ஓகேங்களா? இப்போ ஒரு நம்மளுக்கு கால்குலேட் ஃபீல்டு வேணும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த கால்குலேட் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். டைனமிக் கால்சி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப், ஓகேங்களா, ரீஜியன், இஃப் ரீஜியன் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, இந்த ரீஜியன் பேராமீட்டருங்களா அதை அசைன் பண்ணணும். ரீஜியன் பேராமீட்டர் தென் 1 எல்ஸ் 0 தென் எண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கிளிக் ஆன். ஓகே, கிளிக் ஆன். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இந்த கால்குலேட் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீஜனில் வந்து அப்ளை பண்ணணும் இந்த கால்குலேட் ஃபீல்டை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் போய்க்குங்க. ஓகேங்களா? ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட் பை ஃபீல்டு. ஓகேங்களா? ஷார்ட் பை ஃபீல்டு எடுத்துங்க, அசைன்லேயே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், டைனமிக் கால்குலேஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டைனமிக் கால்சி. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டமில் வந்துடும், மித்த எல்லாமே மேலே வந்துடும். தெரியுதுங்களா? இந்த ப்ளூ கலர். ஓகே, இப்போ நான் ஆரஞ்சு கிளிக் பண்ணிட்டேன், ஆரஞ்சு வந்து கீழே வந்துடுது, மெத்தெல்லாம் மேலே போயிடுது, அரேஞ்ச் ஆகிக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன இதில் ஒரு இஷ்யூ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிட்டு நான் கிளிக் பண்ண அந்த பார் மட்டும் எனக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபேட் அவுட் வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இந்த ஃபேட் அவுட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். கால்குலேட்டட் ஃபீல்டு டம்மியாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டம்மினே கொடுத்துக்கிறேன். டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டம்மின்னு போட்டுருங்க. ஓகே, கிளிக் ஆன். ஓகே, கிளிக் ஆன். ஓகே. ஸோ இந்த டம்மி ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டீட்டெயிலில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? டீட்டெயிலில் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன், பேராமீட்டர் ஆக்ஷன். ஓகே, கிளிக் ஆன். ஓகே, ஆக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஹைலைட் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கிறேன். ஹைலைட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே செலக்டட் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, செலக்டட் ஃபீல்டில் எனக்கு என்ன டம்மின்ற நம்ம ஒரு கால்குலேட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணலைங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன். ஓகே, கிளிக் ஆன். ஓகே, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வராது. இப்போ கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சாரி, நம்ம ஒரு சின்ன இது மறந்துட்டோம். இப்போ நம்ம இந்த டம்மி கொடுத்தனால இப்போ என்னென்னா நம்ம ஆக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பேராமீட்டர் ஆக்ஷன் ரீஜன் அண்ட் ரீஜன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ ப்ராப்பர் ஒர்க் ஆகுதுங்களா? ஸோ அந்த ஃபேட் அவுட் இல்லாமல் நம்மளுக்கு ப்ராப்பராக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.